இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் நடக்கிற கபடி டோர்னமெண்ட்டில் கலந்துக்குதா ப்ரோ. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிட்டோம். அடுத்து இங்கேருந்து தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்க. 2 hours ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வந்தனால பசங்க கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. அதான் நைட்டுக்கு லைட்டாக ஒரு டீ குடித்தோம் கடையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஊருக்கு வந்துவிட்டோம், தென்காசிக்கு வந்து. அடுத்ததான் எங்கே போகணுன்னா அந்த மேட்ச் நடக்கிற ஊர் கீழப்பாவூர் அப்படின்ற ஊருக்கு நாங்கள் போனோம். நாங்கள் வந்து இந்த ஊருக்கு ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா அன்டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பஸ் இல்லை. அதனால் நாங்கள் பக்கத்தில் தான் ஊர், ஆட்டோ பிடிச்சே எல்லாம் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீழப்பாவூர் ஊருக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் மேட்ச் நடக்குது. அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஊர் என்ட்ரன்ஸு மேட்ச் எல்லாம் ரொம்ப அலங்காரமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துகிட்ருக்குது. வாங்க உள்ளே போகலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. கேர்ள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வருஷமாக நடத்திட்டு இருப்பாங்க இந்த கீழப்பாவூர். கபடி மேட்ச்னாலே கீழப்பாவூர் கொஞ்சம் ரொம்ப வெளியே தெரிஞ்ச ஊர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா டீமுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருந்தாங்க. நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அவங்களே பிரேக்ஃபாஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வணக்கம். உங்கள் பேர்? என்னுடைய பேர் தங்கராஜ். சென்னையிலேருந்து வராங்க, கேரளாவிலேருந்து வராங்க, எல்லா பக்கம் வராங்க. அவங்க வந்தவுடனே சாப்பாடுக்கு அங்கங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 நாள் நாங்களே இங்கே சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் ஹார்டாக விளாண்டு வருவாங்க. வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்கும். வந்தோடனே ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே சாப்பிட்றதுக்கு நினச்சிடாமல் சாப்பாட்டுக்கு நம்ம எப்போதுமே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு காலையில் வந்து பொங்கல், இட்லி இந்த மாதிரி கொடுக்குறோம். மதியம் வந்து சாப்பாடு, ரைஸ், ஒயிட் ரைஸ். நைட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி கொடுக்குறோம். இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு போட்டு விட்டாங்க, லீக் ஃபஸ்ட் ரவுண்டு. இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக் காலேஜ் அப்படின்ற டீமுக்கும் நம்ம அலத்தக்கரை டீமுக்கு தான். நாங்களும் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்டு விளையாட கிளம்பிட்டோம். இனிக்கரை 4 புள்ளிகள், அலத்தங்கரை கீழப்பாவூர். வெரி குட். இந்த போட்டியில் அலத்தங்கரை அணியினர் வெற்றி பெற்றனர். ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். அப்புறம் எங்களுக்கு அடுத்த ரவுண்டு என்ன சொல்லலை. பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்ச் பார்க்க தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செகண்ட் லீக் ரவுண்டு வந்து போட்டுருக்காங்க. ஏய்சர் அலத்தங்கரை வெர்சஸ் கற்பகம் யூனிவர்சிட்டி. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அருமையாக விளையாடினாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. 12-19 அப்படின்ற பாயிண்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தோற்றுருப்போம். செகண்ட் லீக் ரவுண்டு இன்னும் அடுத்த ஒரு ரவுண்டு இருக்குது. வணக்கம். ஆனால் உங்கள் பேர்? என் பேர் சரவணன். கமிட்டிக்கு இப்போவும் கோஆப்ரேட் கொடுக்கக்கூடிய ஒரே டீமு அலத்தங்கரை. முன்ன அழகிய மண்டபம்னு வருங்க ஞாபகம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அப்பவும் ஒழுக்கம் அப்படிங்கிறதுல அலத்தங்கரை நல்ல ஒரு, நாங்கள் நிறைய டீம் வந்திருக்கு. அலத்தங்கரை நாங்கள் அந்த ஒரு இதில் எப்போவுமே முதன்மையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜதுரைன்னு ஒரு சார் விளாண்டாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. தென்காசியில் 5000 மேட்ச்சு ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரத்து கூட ஆடும்போது ராஜதுரை அடிங்கவங்க ஒரு விளாண்டாங்க. அவங்கள நிப்பாட்டவே முடியலை. 2004 இருக்கும் இல்லை 2003 இருக்கும். ஜான் தாமஸ் மெஞ்ஞானபுரத்து கூட ரைடு போய் ராஜதுரைம்பாங்க. அப்படி ஆடியன்ஸ் எனக்கே புல்லரிக்கும். ஆடியன்ஸ் பூரா ஒன்போல கை தட்டுவாங்க. ஆனால் அவர் கடைசி வர ஒரு அப்பன்ஸ் கூட அவரை நிப்பாட்டலை. ஆனால் அன்றைக்கி அந்த டீமு தான் அழகிய மண்டபம். அதான் எனக்கு அவருக்கு அழகி அந்த டீம் ஞாபகம் இருக்குது. ராஜதுரைங்கிறது கொஞ்சம் கட்டையாக தான் இருப்பாங்க. அவங்கள நிப்பாட்டவே முடியலை. கோல்டு மெடல் அன்றைக்கி வாங்கினாங்க. அந்த கிரௌண்டில் கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அதில் ஜான் தாமஸில் வந்து மணத்தி கணேசனும், இந்த டீமில் வந்து ராஜதுரையும் 2 பேருக்கும் 2 கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. பசி, நாங்கள் பசியில் இருந்து அவ்வளோ பசியும் அவ்வளோ வெயிலே இருந்து அந்த மேட்ச்சை அவ்வளோ ரசித்து பார்த்தோம்.
அந்த அன்னை மேட்ச் இன்னும் அதில் மறக்க முடியாத மேட்ச் எனக்கு அந்த தென்காசி மேட்ச் ரொம்ப பிடிச்ச மேட்ச். பாய்ஸ் மேட்ச் வச்சுருக்கோம், அதுக்கு 1 லட்ச ரூபா பரிசு, 2வது 60,000, 3வது 30,000, 4வது 30,000. லேடிஸ் மேட்ச் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 60,000, செகண்டு 40,000, தேர்டு ஃபோர்த்து 20,000 வச்சுருக்கோம். இந்த கபடி போட்டி வந்து நாங்கள் 56வது ஆண்டு நடக்கும். தென்காசி மாவட்ட செக்ரட்டரி அவங்க பேர் அருள் இளங்கவன். 50 ஆண்டும் அவங்க தான் எங்களை வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அளவு நடக்கும்போது தென்காசி மாவட்டத்தில் எங்கள் ஊர் பையங்க பவர்ஸ் கபடி குழு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 1 லட்ச ரூபா ப்ரைஸ் அடித்த பெருமையும் தென்காசி மாவட்டத்திலே பெருமை எங்கள் ஊருக்கும் எங்கள் ஊர் பையங்களுக்கும் சாரம். இந்த கிளப்பாறை பொறுத்தவரை ஒரு 70% பேர் கபடி சார்ந்தவர்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கோம், காலகாலமாக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்க வர கிளப்பாறையில் கபடி வளர்ந்துக்கிட்டே இருக்கோம், வளர்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்களா எங்களுக்கு அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்டு. இந்த ரவுண்டு யாருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் காலேஜ் கோவை வெர்சஸ் ஏய்சர் அலத்தங்கரை. வெரி குட்ரா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தரமான மேட்ச் தாங்க. கடைசி வரைக்கும் பாயிண்ட் வந்து கடிச்சு போய் கடைசியாக டை பிரேக்கரில் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்சோட ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா பயோவில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி தோற்றுருப்பாங்க அப்படின்றத நீங்கள் அதில் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மேட்ச்சு. மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் குவார்டர் ஃபைனல்ஸில் தோற்றுருப்போம். ரொம்பவே ஒரு நல்ல மேட்ச் தான், டை பிரேக்கரில் வந்து தோற்றுட்டோம். அடுத்த மேட்ச் போகிறப்ப அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.